ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் டிஆர்பி பற்றின தகவல், ஆனுவல் பிளான் பற்றின தகவல், டிஎன்பிஎஸ்சி 2024 ஆண்டுக்கான வருடாந்திர தேர்வு அட்டவணை வெளியிட்ட நிலையில் டிஆர்பி எனப்படும் ஆசிரியர் தேர்வு வாரியம் 2020 ஆண்டுக்கான தேர்வு அட்டணை இன்னும் வெளியிடவில்லை. இதனால் பட்டதாரி ஆசிரியர்கள் கவலையடைந்துள்ளனர். அரசு பணிகளும் ஆசிரியர் பணிகளுமே பொதுத்துறை வங்கி பணிகளுமே தற்போதைய சூழலில் பணி பாதுகாப்பு, நிரந்தர வேலை, நல்ல சம்பளம் கிடைக்கிறது. இதனால் எப்படியாவது அரசு ஊழியராகவோ ஆசிரியராகவோ வங்கி பணியாளராகவோ மாற வேண்டும். வங்கிகளை பொறுத்த அகில இந்திய அளவில் நடப்பது. அதே நேரம் அரசு பணி, ஆசிரியர் பணி எனப்படும் தமிழ்நாடு அளவில் இருக்கிறது. இந்த பணிகளை சேர கடும் போட்டி இருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் அரசு பணிக்கான ஆனுவல் பிளானர் வெளியிடப்படும். 2024 ஆண்டுக்கான ஆனுவல் பிளானர் டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டுள்ளது. இந்நிலையில் டிஆர்பி எனப்படும் ஆசிரியர் தேர்வு வாரியம் இன்னும் வெளியிடப்படவில்லை. மேலும் 2023 வெளியிடப்பட்ட தேர்வுகள் அட்டவணையில் இடம்பெற்ற 9 அறிவிப்பில் 1 மட்டும் டிஆர்பி தேர்வு நடத்தி இருக்கிறது. டிஆர்பி எனப்படும் ஆசிரியர் தேர்வு வாரியம் தமிழகத்தில் பள்ளி ஆசிரியர்கள், அரசு பாலிடெக்னிக் பிரிவுகள், அரசு கலை அறிவியல் கல்வி மற்றும் அரசியல் பொறியியல் கல்லூரிகள், வட்டார அதிகாரிகள், மாவட்ட ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்கள் தேர்வு செய்கிறது. இதை தவிர தகுதி தேர்வு டிஆர்பி தான் ஆண்டுதோறும் நடத்தி வருகிறது. ஒவ்வொரு ஆண்டும் என்னென்ன போட்டித் தேர்வு நடத்தப்படும், துறை வாரியாக எவ்வளவு பணிகள், தேர்வு தேதி அறிவிப்பு வரும்போது மாதம் போன்ற தகவல்கள் அந்த அட்டவணையில் இடம்பெற்றிருக்கும். அதை பார்த்து தான் போட்டித் தேர்வுக்கு ஆசிரியர்கள் தயார் ஆவார்கள். அந்த வகையில் 2020 ஆண்டுக்கான ஆனுவல் பிளானர் டிசம்பர் மாதத்தில் வெளியிடப்படும். ஆனால் இன்னும் டிஆர்பி ஆனுவல் அட்டவணை வெளியாகவில்லை. இதனால் அரசு பள்ளி ஆசிரியர்கள் வேலைக்கு தயாரும் பட்டதாரிகள் கவலையடைந்துள்ளனர். இதனிடையே கடந்த ஆண்டு வெளியிடப்பட்ட டிஆர்பி அட்டவணையில் 9 அறிவிப்புகள் இடப்பட்டன. அவற்றில் வெறும் 2 அறிவிப்புகள், அதாவது பிஓ பட்டதாரி ஆசிரியர்கள் மட்டுமே வெளியிடப்பட்டிருக்கிறது. அதிலும் பிஓ மட்டுமே நடத்தி முடிக்கப்பட்டுள்ளது. பட்டதாரி ஆசிரியர்கள் பிப்ரவரி 4ஆம் தேதி நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் 2020 ஆண்டுக்கான அட்டவணை இடம்பெற்றிருக்கும் அரசு கல்லூரி, கலைக்கல்லூரி, கல்லூரி உதவி பேராசிரியர்கள், இடைநிலை ஆசிரியர்கள் நியமன தேர்வு, அரசு பாலிடெக்னிக் பொறியியல் கல்லூரி உதவி பேராசிரியர்கள், அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள், டெட் தேர்வு என 7 தேர்வுகளும் அறிவிப்புகள் இன்னும் நிறைவேறவிருக்கின்றன. இதை தவிர டெட் தேர்வு ஆண்டுக்கு 2 தடவை நடத்தப்பட வேண்டும். ஆனால் தமிழகத்தில் கடந்த ஆண்டு பிப்ரவரி டெட் தேர்வு நடத்தப்பட்டது. 2023 தேர்வு அட்டவணைப்படி புதிய டெட் இன்னும் அறிவிப்பு வெளியேறவில்லை. ஆசிரியர் பணிக்கு சேர விரும்பும் பட்டதாரிகள் விரைவில் நல்ல செய்தி கூறணும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டிஆர்பி ஆனுவல் பிளான் பார்த்தீங்கன்னா ஒரு செய்தி. ஸோ இந்த செய்தி பத்திரிகை நியூஸாகவுமே இப்போ வெளியிட்டிருக்காங்க. இது பத்திரிகை செய்தி. டிஆர்பி வருடாந்திர தேர்வு கால வெளியீடு எப்போது? பணியில் மெத்தனம் கட்டுவதாக பட்டதாரி ஆசிரியர்கள் திருப்தி. கடந்த 7 அறிவிப்புகள் கடந்த ஆண்டு 7 அறிவிப்புகள் நிலுவையில் உள்ள நிலையில் டிஆர்பி வருடாந்திர தேர்வு கால வெளியிட எப்போது அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றி நம்ம முன்னாடியே ஆனுவல் பற்றி நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இன்னும் இந்த எக்ஸ்பெக்டேஷன் எதிர்பார்ப்புகள்ன்று அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ இனிமேவாவது டிஆர்பி அவங்க பிளான் என்ன அப்படின்றத வெளியிடுவாருங்கன்றது ஒரு எதிர்பார்ப்பு எல்லாத்துக்கும் உள்ளது. நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.